பார், பீரோவுல 3வது ரேக்ல இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து கொடு. இவனை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். 3வது ரேக்லையா? யோ, என்னம்மா? அந்த பணத்தை தான் எடுத்து வீட்டு பத்திரத்தை போய் திருப்பிட்டு வரேன். நயா பைசா கூட இல்ல. ஏய், என்னடி திடீர்னு தலையில இடியே இறக்குற? காரு முக்கியமா வீடு முக்கியமா? காரை முதல்ல எடுத்துட்டு போக சொல்லியா? பிரதர், நீங்க இப்ப போங்க, நான் இன்னொரு நாளைக்கு வந்து காரை வாங்கிக்கிறேன். கிழிச்ச கார் வாங்குற மூஞ்சிய பாரு. அப்பவே நினைச்சேன் வாடகை சைக்கிள்ல போறதுக்கே வக்கில்லாத மாதிரி இருக்கான், இவன் எங்க கார் வாங்க போறான்னு. இங்க பாரு, இங்க பிரச்சனை வேற மாதிரி ஆயிப்போச்சு. நீ கிளம்பு. யோ, நீ கிளம்புனா கிளம்பிடுவனா? 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு டிரைவர் படி 300, வெயிட்டிங் சார்ஜ் 200. முதல்ல 1500 ரூபாய் செட்டில் பண்ணு, இல்லன்னா கார் இங்க இருந்து 1 இன்ச் கூட நகராது. நீ நகரலன்னா நான் நகர்றேன். அப்ப என்ன பண்ணுவேன்? இரியா, வீட்டுக்குள்ள வந்து உட்காருவேன். 101 ரூபாய் காசு கொடுத்துட்டு உரிமையா முன் சீட்ல உட்கார்ந்துகிட்டு, அதுவும் ஏசிய போட்டு பழைய பாட்டை போட சொல்லிட்டு, காரை இப்படி ஓட்டு, மெதுவா ஓட்டு, இப்படி போ அப்படி போன்னு சொல்லி வரும்போது என்ன நான் பாடுபடுத்தின? மரியாதையா காசு எடுத்து வச்சிரு, இல்லாட்டி நடக்கிறதே வேற. என்ன சத்தம்? அக்கா, சார், உங்களுக்கு எவ்வளவு சார் பணம் தரணும்? 1500 ரூபாமா. ஒரு நிமிஷம் இருங்க சார். நின்னு வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும். அடுத்தவன் வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துடக்கூடாது. உடனே கிளம்பி வந்துட வேண்டியது. போங்க போங்க. யோ, என் பணத்தை குடியா. யோ, தருவையா? எப்பதான் கொடுப்ப? அதான் தரேன்னு சொல்றல்ல, வரும்போது வரும், வாங்கிக்கோ போ. இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல.